பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த வானூர் தொகுதிக்குட்பட்ட வானூர் ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, கிளியனூர் ஒன்றிய செயலாளர் தணிகவேல் அவர்களே, கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அவர்களே, முருகன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் அவர்களே, கோட்டக்குப்பம் நகர செயலாளர் ஜாஃபர் அலி அவர்களே, இவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த வானூர் தொகுதிக்குட்பட்ட இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த வானூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளே, தொண்டர்களே, இங்கே பக்கத்திலேயே இருந்து கொண்டு என்னுடைய பெயரை சொல்லவில்லை என்று என்னை முறைத்துக் கொண்டிருக்கிற பூத்துறை அருள் அவர்களே, அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொதுக்கூட்டம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்க வேண்டும். நான் அப்ப கூட சொன்னேன், தயாநிதி அவர்கள் இங்கே சரியாக குறிப்பிட்டார். தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது, எனவே திட்டமிட்டபடி இந்த 14ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்துங்கள். எனக்கு அடுத்த நாள் காலை நிகழ்ச்சி இருக்கிறது, எனவே என்னால் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த முடியாது. ஏன்னா 3-4 நாங்கள் அந்த பூஜை வச்சிருந்தோம் விடிய காலம், அதனால நடத்த முடியாது, நீங்கள்லாம் இந்த கூட்டத்தை நடத்துங்க. ஏனென்று சொன்னால் தலைவர் கேப்டன் எதை சொன்னாலும், பொதுக்கூட்டமோ மாநாடோ எதை சொன்னாலும், ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ சாலை மறியலோ எதுவாக இருந்தாலும் முதலில் நடத்துகின்ற மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். எனக்கு தெரிந்த வரையில் 20 வருடமாக ஒரு பொதுக்கூட்டத்தை தலைமை கழகம் அறிவித்து அதை ஏறக்குறைய ஒரு 13 நாட்கள் தள்ளி நடத்துகிறோம் என்று சொன்னால் நான் மாவட்ட செயலாளராக இதுதான் முதல் முறை. அதற்காக உங்களிடத்திலே எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு உண்மையாக இங்கே நான் இன்றுதான் சென்னையில் இருந்து வருகை தந்தேன். ஏன்னா 15ஆம் தேதி புதுமனை புகு விழா, அதைத் தொடர்ந்து என்னுடைய மனைவியும் மூத்த மகனும் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். உடனடியாக என்னுடைய இளைய மகனுக்கு பெரிய அளவில் ஜுரம், டெங்கு ஜுரம், உங்களுக்கு தெரியும். ஒரு 8 நாளாக நான் தான் அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். என்னுடைய டிரைவர் உங்களுக்கு தெரியும், ஆதி அங்கே கூட விட்டுட்டு, ஏன்னா பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே உங்களிடத்திலே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தை நான் இருந்து நடத்த வேண்டும். ஆனால் இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், ஏன் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆடியோ மெசேஜ் நான் போட்டேன். ஆனால் கடந்த ஒரு வாரமாக இங்கே வருகை தந்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும், மாவட்ட செயலாளர் இல்லை என்று சொல்லி இங்கே அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ராஜசந்திரசேகர் அவர்கள், தயாநிதி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், சூடாமணி அவர்கள், அதே போன்று ஜெயசீலன் அவர்கள், இப்படி அனைவரும் வருகை தந்து, சுந்தரேசன் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கும் இந்த தொகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர், அதே போன்று ஒன்றிய இந்த தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் 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 எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய அரசியல் சூழ்நிலையை அன்பு சகோதரர் கருணாகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் நிறைய பேசுவோம், உங்களுக்கு தெரியும். என் பையனுடைய சிந்தனையாகவே இங்கே இருக்குது, அதனால தான் எனக்கு பிரச்சனை. இருந்தாலும் இங்கே இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையை, தமிழக அரசியல் சூழ்நிலையை உங்களிடத்திலே மாதவன் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிலே கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் இருந்தார் என்று சொன்னால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கருணாகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், செந்தில் பாலாஜியை பற்றி சொன்னார். அரசியலுக்கு வருகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கோடி கோடியாய் சொத்து சேர்க்கிறார்கள், கோடிக்கணக்கிலே பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்து மக்களை தேர்தல் நேரத்திலே சந்திக்கிறார்கள். மக்களை தேர்தல் நேரத்திலே சந்தித்து 500, 1000, 2000, 3000 நம்ம கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்துக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு, இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டம், அப்ப விழுப்புரம் மாவட்டமா இருந்த பொழுது 12 தொகுதி. இந்த 12 தொகுதியில இடைத்தேர்தலே வரலையேன்னு எங்கிட்ட நிறைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ தப்பிச்சிட்ட, நீ தப்பிச்சிட்ட, நீ தப்பிச்சிட்ட, ஓ மாவட்டத்துக்கு இடைத்தேர்தலே வரலன்னு சொல்லுவாங்க. நாம் கட்சியை ஆரம்பித்து திருமங்கலம் இடைத்தேர்தலை சந்தித்தோம், மதுரை கிழக்கு இடைத்தேர்தலை சந்தித்தோம். ஏறக்குறைய 14 இடைத்தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் 14 இடைத்தேர்தல்களை சந்தித்து 15ஆவதாக ஈரோடு இடைத்தேர்தலை சந்திக்கலாம் என்று என்னை போன்றவர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பொழுது அந்நியார் அவர்கள் தயங்கினார்கள்.
ஆனால் இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வற்புறுத்தியதன் காரணமாக ஈரோடு இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிட்டது. உண்மையாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியிலே வாழுகிறோம் என்பது மிக கேவலம் என்பதை அந்த ஈரோடு இடைத்தேர்தல் எடுக்கிறது. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறுகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் பெரிய பெரிய அரங்கள் தான் சொல்லணும். ஆடுகளை மாடுகளை அடைத்து வைக்கிற அந்த பட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த பட்டியை போட்டு மக்களை அடைத்து நீ வந்து காலையில 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா 500 ரூபாய். ஈரோடு இடைத்தேர்தலில் மாலை 2-3 மணி நேரம் உட்கார்ந்தால் 500 ரூபாய். எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் நீங்கள் செல்லக்கூடாது. காலையில வந்து உட்காரு, பேப்பரை பாரு, படி, சிரி, விளையாடு, உனக்கு 500 ரூபாய். இப்படியே அந்த இடைத்தேர்தலை நானும் எல்லா இடைத்தேர்தலையும் பார்த்துட்டேன். நானும் 4 சட்டமன்ற தேர்தலில் நின்றிருக்கிறேன். 4 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றிருக்கிறேன். 2 உள்ளாட்சி தேர்தலுக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றிருக்கிறேன். பல இடைத்தேர்தலுக்கு நம்ம மாதவ அவர்கள் சொன்னதை போன்று 5 இடைத்தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. தொண்டாமுத்தூர், ஸ்ரீவைகுண்டம், பெண்ணகரம், இந்த மாதிரி ஒரு 5 இடைத்தேர்தல் ஒன்றாக நடைபெற்ற பொழுது எல்லா இடைத்தேர்தலுக்கும் கேப்டன் அவர்கள் 2-3 மாநில பொறுப்பாளர்களை போட்டார். என்னை அழைத்தார், நீ தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு நீ பொறுப்பாளர்னு சொன்னார். நான் கேட்டேன், நாங்கள் எல்லா இடத்துக்கும் 2-3 பேர் போட்டுக்கிறீங்க, ஏன்னா ரிலீவ் பண்ணுறதுக்காக ஆள் வேணும்ல, ஒரு 2 நாள் ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்காக எல்லாருக்கும் 2 பேர் 3 பேர் இடைத்தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கிறீங்க, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு என்ன மட்டும் போடுறீங்களேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தொண்டாமுத்தூர் தொகுதி கிடையாது, எல்லா தொகுதிக்கும் 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டு தாங்குது. தொண்டாமுத்தூர் தொகுதி 4,80,000 ஓட்டு, அதுக்கு ஒரு ஆளா பொறுப்பாளராக போட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியிலே உன்னால் தான் பணி செய்ய முடியும், நீ செல், உனக்கு யாருமே துணை கிடையாது, நீ ஒரு ஆள் தான் பொறுப்பாளர் போட்டார். இந்த 5 தேர்தலிலே, தொண்டாமுத்தூர் தேர்தலிலே 47,000 வாக்குகளை நாம் பெற்றோம் இடைத்தேர்தல். அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் இந்த மாவட்டத்தின் மீது, இந்த மாவட்டத்தின் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உழைப்பால் அடையாளம் காட்டப்பட்ட என் மீதும் அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார். இப்பொழுது அவர் இல்லை என்பது எனக்கு ஒரு அரசியல் வெறுமைதான். மாதவன் அவர்கள் இன்னும் நிறைய சொல்லியிருப்பாரு, என்னால் அவர் இல்லாத அரசியலை நினைச்சே பார்க்க முடியல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலே ரொம்ப ஸ்லோவாயிட்டோம் நானே நினைக்கிறேன். ஏன்னா பொதுக்கூட்டத்தில் அதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் இல்லாத அரசியல் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுமையை உணர்த்துகிறது. இருந்தாலும் அவர் அடையாளம் காட்டி விட்டு சென்ற இந்த தொண்டர்களுடைய உற்சாகம், இந்த தொண்டர்களுடைய உழைப்பு, இந்த தொண்டர்களுடைய எதிர்கால நலன். ஏன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 20 வருஷமா நான் இருந்துட்டேன். இந்த 20 வருஷத்திலே எதை சொன்னாலும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லா மாவட்ட செயலாளரும் நிறைய வேலை செய்வாங்க, நிறைய கேர் எடுப்பாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், யாருக்கிட்டையும் நான் ஒரு போன் கூட பேசல, ஒரு ஆடியோ மெசேஜ் தான். கண்டிப்பா இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துடணும், அவ்வளவுதான் நான் போட்டேன். ஏன்னா என்னுடைய மனநிலை அப்படி, என்னுடைய சூழ்நிலை அப்படி. அதனால நான் ஒரு ஆடியோ மெசேஜ் தான் போட்டேன். ஆனால் அதையும் ஏற்று உங்களுடைய உழைப்பு எங்கெங்கே இருந்து வந்திருக்கிறீங்க, எல்லோருக்கும் நன்றி. எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப அவரு காவல்துறையை சார்ந்தவர்கள்னு சொன்னாங்க, ஏங்க எல்லாரும் பொதுக்கூட்டம் போட்டா இந்த பக்கம் தாங்க வண்டி போகும்னு சொன்னாங்க. அவர்களுக்கு வருகின்ற கூட்டத்தை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வந்த காரணத்தினால்தான் இன்று இந்த சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த அளவிற்கு கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, இன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையிலே திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு ஆட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த இயக்கம் தோல்வி பெற்றிருக்க வேண்டும், ஆளுகின்ற கட்சி மண்ணை கவ்வி இருக்க வேண்டும். ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுக்கிறார், அதுவும் எல்லாருக்கும் கிடையாது. 1,08,000 கார்டுக்குன்னு நினைக்கிறேன். குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார். இந்த 1000 ரூபாய் எப்படி வருதுன்னு யோசிங்க. 1000 ரூபாய் எப்படி வருகிறது? அந்த 1000 ரூபாய் எப்படி இந்த அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை பிடுங்கி, இன்னைக்கு சும்மா பச்சிங்க, கரண்ட் பில் எத்தனை தடவை ஏறி இருக்கு? எத்தனை தடவை ஏறி இருக்கு? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்கிழியே பேசினாரு ஸ்டாலின். அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஆச்சு, எடப்பாடி ஆட்சியில் எல்லாமே ஏறி போச்சுன்னு சொன்னார்ல.
அதை விட 3 மடங்கு இப்பொழுது அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விலை கூடி இருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையில் கடந்த 2021 வரையிலே ஒரு 50,000 ரூபாய் டன் வித்த கம்பி இன்னைக்கு 80,000 ரூபாய் விற்குது, 66,000 ரூபாய் விற்குது. கம்பிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. அந்த அளவிற்கு கம்பி ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், ஜல்லி ஆகட்டும், அரிசி ஆகட்டும், பருப்பு ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், சரக்கு ஏறி போச்சு. அதை விட்டுருங்க, சரக்கு விலை ஏறி போச்சு, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சரக்கு மந்திரி வெளியில வந்துட்டார். இப்ப 10 ரூபாய் அதிகமா தான் கொடுத்து வாங்கணும். 10 ரூபாய் அதிகமா ஆகும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இனிமே 10 ரூபாய் அதிகம். அவர் மந்திரி ஆயிடுவார். அவர் மந்திரி ஆவார், துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஆவார். மாதவன் அவர்களோட சொன்னார், அடுத்தது எடப்பாடி ஆட்சி, நம்முடைய தம்பி பிரபாகரன் தான் துணை முதலமைச்சர் என்று சொன்னார். பிரபாகரனை இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலராக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட முதல் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். தலைவருடைய இடத்தை பிரபாகரனால் நிரப்ப முடியும் என்று இந்த மாவட்டத்தில் இருக்கிற கடைகோடி தொண்டன் என்னிடத்திலே கருத்து தெரிவித்த காரணத்தினால்தான் விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளராக வேண்டும் என்று நாம் தீர்மானத்தை போட்டோம். மாதவன் அவர்கள் சொன்னார், விருதுநகர் தேர்தலிலே தோல்வி நமக்கு கிடையாது. பிரபாகரன் தோற்கவில்லை, சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டார். அந்த சூழ்ச்சியை வெல்லக்கூடிய திறமை நமக்கு சற்று குறைந்திருந்த காரணத்தினால் பிரபாகரன் தோல்வியுற்றார். மக்கள் அவரை வெற்றி பெற செய்திருப்பது அதுதான் உண்மை, நிதர்சனம், அனைத்தும் உண்மை. நம்முடைய கூட்டணி 39 தொகுதிகளிலே தமிழ்நாட்டிலே தோல்வி தழுவி இருக்கிறது இப்பொழுது. ஆனால் 38 தொகுதிகள் தான் உண்மையான தோல்வி நமக்கு. விருதுநகர் வெற்றி பெற்றோம். வெற்றியை இப்பொழுது இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் வெற்றி பெற விடக்கூடாது என்று சொல்லி வெற்றி பெற்ற விஜய பிரபாகரனை தோல்வி அடைந்ததாக எனக்கு அதுல ஒரே ஒரு வருத்தம். தம்பி பிரபாகரன் கையெழுத்து போட்டிருக்க கூடாது. கையெழுத்து போடாமல் வந்திருந்தால் இந்நேரம் மாணிக்கம் தாகூர் எம்பி இல்ல, பிரபாகரன் தான் எம்பி. அங்கே ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தார். அது நம்ம சொன்னா கூட்டணியில இருந்து குறை சொல்றோம்னு அர்த்தமாயிடும். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, அவர் திறமையானவர் தான். ஆனா ஏன் அவர் இருந்தும் பிரபாகரன் தோற்றார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. உண்மையாகவே அங்கே இருக்கிற மக்களிடத்தில் நான் கேட்கின்ற பொழுது, சென்னையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க விருதுநகர் அந்த தொகுதியிலிருந்து, சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருமங்கலம், இந்த தொகுதியெல்லாம் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட கேட்டப்ப, ஏங்க நாங்க விஜய பிரபாகரன் தான் ஓட்டு போட்டோம், விஜய், நீங்க ஒரு 100 பேரை கேட்டீங்கன்னா 70 பேர் விஜய பிரபாகரன் தான் ஓட்டு போட்டோம்னு சொன்னாங்க. அது உண்மை, அது உண்மை. அவர் வெற்றி பெற்றதும் உண்மை. ஆனால் அரசியல் ஆணவத்தால், அரசியல் அதிகாரத்தால், அரசியல் திமிரால் ஸ்டாலின் அவர்கள் 39 தொகுதியையும் தமிழகத்திலே நாம் வென்றதாக இருக்க வேண்டும், அதனால் விஜய பிரபாகரனை தோற்றதாக அறிவியுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து விஜய பிரபாகரனை தோற்கடித்திருக்கிறார். ஸ்டாலின் சொல்லுகிறார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கொம்பன்னா எப்படி? அது புரியல. கொம்பன்னா எப்படி? கொம்பம் படத்துல கார்த்திகா கொம்பன்னா எப்படி? சாதாரணமாக இன்று ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிற, களைபறித்துக் கொண்டிருக்கிற அனைவரும் குறை சொல்லுகின்ற ஆட்சியாக, கேவலம் கேடுகட்ட ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. 1000 ரூபாய் இவர் கொடுத்துட்டாருன்னா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இன்னைக்கு பணம் கொடுத்தீங்க, அதிகார துஷ்பிரயோகம், பண விநியோகம் அனைத்தும் கொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 39, பாண்டிச்சேரி 1, 40 தொகுதி. உண்மையாக ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இந்த தொகுதியை வச்சுங்க, விழுப்புரம் தொகுதி 69,000 வாக்குகள் வித்தியாசம். இந்த தொகுதி மீது எனக்கு கூட வருத்தம் உண்டு. விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் 6 தொகுதி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வானூர், திண்டிவனம். இதுவரைக்கும் அதிமுக வெற்றி அடைந்திருந்தாலும் சரி, தோல்வி அடைந்திருந்தாலும் சரி, உளுந்தூர்பேட்டையும் திருக்கோயிலூரும் தான் பின்தங்கும் அதிமுக. ஆனால் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமாக, திருக்கோயிலூரும் உளுந்தூர்பேட்டையும் அதிமுக நம்ம கூட்டணிக்கு லீடிங் கொடுத்தது.
எப்பொழுதுமே முன்னணியிலே வரக்கூடிய இந்த வானூர் சட்டமன்ற தொகுதி 29,000 வாக்குகள் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதே மாதிரி திண்டிவனம் தொகுதி, இந்த 2 தொகுதி மட்டும் நமக்கு ஈக்குவல் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பாக்கியராஜ் அவர்கள் இருந்திருப்பார். நம்ம 2 பேர் தான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த தேர்தலில் நீங்க பேச வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, திமுக கூட்டணி யார் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. திமுக இருக்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, அப்புறம் முஸ்லீம் லீக், அப்படி வரிசையா இருக்கு. இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 2 பேர் தான், அதிமுக தேமுதிக. ஆனா வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 69,000. இந்த வானூரும் திண்டிவனம் ஈக்குவல் பண்ணியிருந்தா நம்ம 25,000 நம்ம ஜெயிக்கிறோம். அதனால வெற்றியை நெருங்கி விட்டோம். திமுக வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்து விட்டது. இன்னும் 19-20 மாசம் தான். இன்னும் 20 மாசம் தான். எனக்கு நிறைய வருத்தமா இருக்கு. என்னன்னா இடைத்தேர்தல் நம்ம நிக்கலன்னு வச்சுங்க, நம்ம கூட்டணி கட்சி நிக்கல, நம்மளும் நிக்கல. விக்கிரவாண்டியில யூடியூப் சேனல் போய் ஒரு அம்மா கிட்ட பேட்டி கேட்கறாங்க. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இந்த அம்மாட்ட கேட்கறாங்க, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கிறார், ஆனா உங்க வீட்டுல ஆம்பளைங்க குடிக்கிறாங்களான்னு கேட்கிறாரு அவரு. ஆமா, என் பையனும் குடிப்பான், வீட்டுக்காரன் குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் குடிப்பாங்க. உனக்கு மாசம் ஸ்டாலின் 1000 ரூபாய் தராரு. மதுவை ஒழிக்கணுமா, உனக்கு 1000 ரூபாய் வேணுமான்னு அவன் கேட்கிறான். ஏங்க, யார் எப்படி வேணும், எனக்கு 1000 ரூபாய் தான் வேணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் குடிக்கிறான் வீட்டுல இருக்கிற ஆம்பளை. 30,000 போயிடுது. உனக்கு 30,000 போறது முக்கியமா, 1000 ரூபாய் உனக்கு? ஏங்க, எனக்கு 1000 ரூபாய் வந்தா சரிங்க. இந்த 1000 ரூபாய்க்காக திமுக ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க அந்த அம்மா. இது புரிந்து கொள்ளாமல் மயக்கத்திலேயே இந்த அரசு வைத்திருக்கிறது. மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது. அதே மாதிரி இங்க ஒரு மானங்கட்ட ஆட்சி நடக்குதுன்னா மத்தியில் ஒரு மானங்கட்ட ஆட்சி. ஜிஎஸ்டியை வச்சு அவன் ஓட்டுறான். வெறும் ஜிஎஸ்டியை வைத்துத்தான் மத்திய அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. வெறும் மது விற்பனையை வைத்து தமிழக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்திலே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது ஏழை மக்கள், எளிய மக்கள், பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார். ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்குறீங்க, ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்குறீங்க, அல்லது வேற என்ன வாங்குறீங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, ஜிஎஸ்டி போடுறான். அந்த ஜிஎஸ்டி யாரை பாதிக்கிறது? சாப்பிட்றவனை மட்டும்தான் பாதிக்கும். சாப்பிட்றவனை மட்டும்தான் பாதிக்கும். சாப்பிட்றவன் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவன், எங்கேயாவது பில்லு போடுற ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான் இருப்பான். அதற்கு மேலே இருப்பவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிடுவான். ஆனா அந்த ஹோட்டலுக்கு வர்ற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அவன் யார் ஹோட்டலுக்காரனோ அவன் அதை எடுத்துப்பான். இங்கே ஒரு சாதாரண ஏழை கட்டுகின்ற ஜிஎஸ்டி தான் அரசுக்கு போகிறது. நடுவில் இருக்கிற பணக்காரர்கள் அந்த வரியை வசூலித்துக் கொள்வார்கள். ஒரு பொருளை வாங்குறன்னு சொன்னா விற்கிறவன் வரியை எடுத்துக்குவான், ஆனால் வாங்குறவன் பாதிக்கப்படுகிறான். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் ஜிஎஸ்டி வரி வருகிறது. அதை வைத்து இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய வருவாய் 2வது இடத்துல இருக்கிறது ஜிஎஸ்டி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுப்ப, நமக்கு திமுகவும் கருத்து வேறுபாடு வேற, அது வேற. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தமிழனும் ஆளுகின்ற அரசு, நமக்கு வேண்டிய அரசா இருந்தாலும் வேண்டாத அரசா இருந்தாலும் துணை இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஜிஎஸ்டியிலே ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. ஜிஎஸ்டி என்ற வருவாயை வைத்து இன்று மத்திய அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் மோடி. அதே போன்று மக்கள் அழிந்து விடுவார்கள், மக்கள் ஒழிந்து விடுவார்கள். ஒரு குடும்பம் நடுத்தரு வருவதற்கு மதுதான் காரணம். பணக்காரன் குடிக்கிறான் விட்டுருங்க, பாமரனும் இன்று ஒரு வீட்டிற்கு ஒருவன் என்று கண்டிப்பாக குடித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் ரெகுலராக குடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த குடும்பம் வறுமையில இருந்து எப்படி மேலும்? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா சொல்லுவான், அப்ப ஏங்க பெருமாள் கோயில் தெருல யாரும் குடிக்க மாட்டாங்க, மாரியம்மன் கோயில குடிக்க மாட்டாங்க, விநாயகர் கோயில் தெருல குடிக்க மாட்டாங்க. அந்த விநாயகர் கோயில் தெருல அந்த கடைசி வீட்டுக்காரன் குடிப்பான் போல தெரியுது, மற்ற யாரும் இங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். இப்ப போய் இதுல எல்லாம் குடிப்பாங்க, அந்த தெருலையும் எல்லாம் குடிப்பாங்க, அந்த தெருலையும் எல்லாம் குடிப்பாங்க. நான் அதுல நம்ம வீட்டு இருந்து ஒருத்தர் போன ரவீந்திரன் கான்ஸ்டன்டைன் தலைவர் ரொம்ப நல்லா தான் வச்சிருந்தார். அவர் திமுக போனார். அவர் பேசுறாரு,
இந்த தமிழ்நாட்டிலே குடிப்பவர்கள் வெறும் 6% தான், வேறு யாரும் குடிப்பதே இல்லை என்றார். 6% பேரடா இத்தனை கோடி குடிக்கிறாங்க. 6% பேரா ஒரு வருடத்திற்கு 32,000 கோடி அரசுக்கு வருமானம் வருகின்ற அளவிற்கு குடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது குடிக்கிறது கூட விடுங்க, அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நான் முதல்ல கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டாஸ்மாக்ல ஒரு நிர்ணயம் பண்ணுவோம். இப்போ இங்க டாஸ்மாக் இருக்குதா? திருச்சிராப்பள்ளி கூட்டுறவுல டாஸ்மாக் இருக்குதா? இல்லையா? சரி, பக்கத்திலே இருக்குதா? இருக்கட்டும். அவன் இந்த மாசம் ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுங்க, 10 லட்சத்துக்கு விற்பான், அது வேற விஷயம். ஒரு கணக்குக்கு சொல்றேன். 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னா அடுத்த மாசம் டெப்போ மேனேஜர் என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான், இந்த பாரு இந்த மாசம் நீ 30 லட்ச ரூபாய்க்கு வித்துக்கிற, 30 நாளைக்கு இது பத்தாது, இது 50 லட்சமா விற்பனை அதிகப்படுத்தணும். எவ்வளோ? இல்லைன்னா உன்னை தூக்கி வேற கடைக்கு மாத்திருவான், சூப்பர்வைசரை சொல்லுவான். அவன் வருவான், அவன் ஏதோ உடம்பு வலிக்கு டெய்லி ஒரு 90 குடிக்கிறவனை கூட்டு, பரவாயில்ல நான் 4 நாள் கழிச்சு கூட காசு வாங்குறேன், நீ கோட்டரை குடிக்கணும். ஏன்னா அவனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அவன் இந்த இடத்துல வேலை செய்யணும். அவன் உள்ளூர்காரனா இருப்பான், டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அவன் ஒரு கோட்டரை ஊத்தி விடுவான். 90 குடிச்சிட்டு ஏதாவது வண்டியை கரெக்டா ஸ்டெடியா போவான். கோட்டரை குடிச்ச உடனே அப்படி இப்படி போவான். பக்கத்துல எல்லா ஒயின் ஷாப்புக்கும் பக்கத்துலயும் பாரு, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தாண்டி போலீஸ் நிற்கும். இங்க வாப்பா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா அப்படின்னு அவங்க ஒரு செக்கிங். அவனே அங்க டாஸ்மாக்ல அழுதுட்டு வரான், உழைச்சி எடுத்துன்னு வந்த காசு அங்க அழுதுட்டு வரான். குடிக்கிறது தப்புன்னு இங்க போலீஸ் கேஸ் போடுறது. இங்க போலீஸ் கேஸ் போடுறான், அங்க குடிக்க சொல்றான். மக்கள் எதை செய்வார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒண்ணு குடிக்க சொல்றியா, கேஸ் போடாத. நாங்க ஏடா கேஸ் போடுறோன்னு கேட்டா, இல்ல அவன் வண்டி ஓட்டு போய் ஊந்துருவான்ல, அதுக்கு நடந்து வந்து குடின்னு ஒரு சட்டத்தை போட்டு போ. நடந்து வந்து குடின்னு சட்டத்தை போடு. இல்லனா குடித்து விட்டு அதிகமாக குடித்தவர்களை காவல்துறை பத்திரமாக வீட்டிலே கொண்டு போய் விட போகணும்னு ஒரு சட்டத்தை போடு. உனக்கு வாக்களித்த மக்கள் மீது உனக்கு உண்மையான அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அவனை குடிக்க வேண்டாம் என்று சொல். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்று ஒரு வாசகம். அதற்கு 12 கோடி ரூபாய் வருடத்தில். 12 கோடி, அதுவும் நம்முடைய பணம் தான். மது அருந்த வேண்டும் என்று அந்த டாஸ்மாக் டாஸ்மாக் இயக்குனர் அவருக்கு உத்தரவு. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் 1000 ரூபாய் லேடிஸுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன், அதை நான் எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும்னா டாஸ்மாக்ல தான் எடுத்துறேன், அதெல்லாம் குட்டிக்க சொல்லு கம்பல்சரி, எப்படியாவது வித்து காசை கொடுங்கன்றது அவனுக்கு அழுத்துறது. ஒரு எம்டி இருக்காரு, அந்த எம்டிக்கு சொல்லுவார். எம்டி உடனே எல்லாம் டெப்போ மேனேஜர்லாம் கூப்பிடுவார். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற டெப்போ மேனேஜரும் கூடிய, எனக்கு தெரியாதா, பெரிய தலைவலி ஆகுதியா, அந்த சீஃப் செக்ரட்டரி கூட்டி எனக்கு கொள்றாயா, எப்படியாவது யார் தலையிலாவது கட்டி வித்து காசு எடுத்துருவாங்க அவர் சொல்றது. இவன் எல்லா சூப்பர்வைசர்கிட்டையும் சொல்றது. அவன் போய் எல்லாரையும் குடின்னு சொல்றது, குடிச்ச பிறகு கேஸ் போடுறது. இதுல என்ன, தயவு செய்து சிந்திச்சு பார்ப்போம். குடித்து விட்டு வருபவர்களை ஒரு மாதத்திற்கு இத்தனை பேர் நீ கேஸ் போடணும்னு ஒரு இலக்கு அரசாங்கம். போடலன்னா அவனை டிரான்ஸ்பர் பண்றது போலீஸ். விற்பதற்கும் இலக்கு, குடித்து விட்டு வருபவன் மீது வழக்கு பதிவதற்கும் ஒரு இலக்கு. என்னடா அரசாங்கம் இது? அதற்காகத்தான் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், தலைவர் கேப்டன் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் உண்மையாக இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறி. இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. இதை சொல்லுவதற்கு எங்களுக்குத்தான் அருகதை இருக்கிறது. யார் தாலியும் அறுக்கிறது கிடையாது, தேமுதிக யார் குடியையும் கெடுப்பது கிடையாது. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. இந்த 2.5 லட்சம் ரூபாயும் இங்கே இருக்கிற தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய பணம், தொண்டனுடைய பணம். யாரும் யாரிடத்திலும் போய் இதுவரையிலே நாங்கள் டொனேஷன் வாங்கினது இல்லை, நன்கொடை வாங்கியது இல்லை. இருக்கிறாங்க கடைக்காரங்களாம், யாராவது சொல்ல முடியுமா? இந்த கூட்டத்தை வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தினால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 2.5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போயிடுவான். அதனால் அனைவரையும் குறை சொல்லக்கூடிய தகுதி, நன்கொடை என்று யாரையும் துன்புறுத்தி வற்புறுத்தி வாங்காத இந்த இயக்கம் யாரையும் குறை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. கொடுமை, மிகப்பெரிய கொடுமையான ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா என்பது வேறு விஷயம். ஆனால் அவருடைய வீட்டின் அருகிலேயே கொலை செய்யப்படுகிறார்.
அவருடைய வீட்டின் அருகிலேயே கொலை செய்யப்படுகிறார். நெல்லையிலே காங்கிரஸ் தலைவர் கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்படுகிறார். இதுவரையிலே குற்றவாளி பிடிபடவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே யார் சூத்திரதாரி என்பது இதுவரையிலே தெரியவில்லை, பிடிபடவில்லை, காவல்துறை வெளியிடவில்லை. திருவேங்கடம் என்பவனை ஏன் நீங்கள் என்கவுண்டர் செய்கிறீர்கள்? அவ்வளவு அவசரமாக திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன? திருவேங்கடத்திற்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்ட திமுக நபர் யார்? திருவேங்கடம் வாயை திறந்தால் திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் அல்லது திமுகவுடைய முக்கிய புள்ளிக்கு கெட்ட பெயர் என்ற காரணத்தினால் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தீர்கள் என்று நான் சொல்லல, கேஸ் போட்டுருவீங்க. பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஊடகங்களிலே வந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை யார்